Hello my dear students, in the video CBSE Grade 10 Maths Chapter 1 Exercise 1.1 la irukka fourth question given that HCF 306 and 657 வந்து 9 and LCM வந்து 306 657 க்கு என்ன வரும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஸோ HCF கொடுத்துட்டாங்க, LCM கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபார்முலா என்னது? LCM of A, B, HCF of A, B, product of two numbers. நம்ம நார்மலாக பண்ணோம்ல, HCF, LCM equal to product of two numbers சொல்லிட்டு வெரிஃபை கூட பண்ணியிருக்கோம். அதே இதுதான் இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹெச்சிஎஃப்க்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. சம் ப்ராப்ளம்ஸில் வந்துட்டு எல்சிஎம் கொடுத்துருவாங்க, ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதுங்க. A = 306 N1 எடுத்துக்கோங்க. B = 657 N2 எடுத்துக்கோங்க. அது ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு ஹெச்சிஎஃப் வந்து கிவன் 9 கொடுத்துருக்காங்க, அதை எழுதுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். HCF உங்களுக்கு தெரியும் 9, எல்சிஎம் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 306 and 657 எழுதிக்கோங்க. எல்சிஎம் = 306 657 டிவைடட் பை 9. ஏன்னா அங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கும், ஆப்போசிட் சைட் பண்ணும்போது டிவிஷனில் வந்துடும். நெக்ஸ்ட் டிவிசிபிலிட்டி செக் பண்ணுங்கள். 9 ஏதாவது சால்வ் ஆகுதான்ட்டு சம் ஆஃப் டிஜிட்ஸ் பை 9 அதுதான் வந்துட்டு 3 + 0 + 6 செக் பண்ணுறாங்க. 9 டேபிளில் போதான்ட்டு. ஓகே, 9 டேபிளில் போகுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, சால்வ் பண்ணுறாங்க. 9 3s are 27. அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிட்டு 3 ரிமைனிங் வரும், 36 ஆகுது. 9 4s are 36. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே போகாது. நெக்ஸ்ட்டு நியூமரேட்டரில் இருக்கிற மல்டிபிள் பண்ணிடுங்க. 34 × 657 22338 கிடைக்குது. ஸோ எல்சிஎம் வேல்யூ 22338. ஃபிஃப்த் ப்ராப்ளம் வித் எக்ஸாம்பிளோட செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் ஒய் 7 × 11 × 13 + 13 and 7 × 6 × 5 × 4 × 3 × 2 × 1 + 5 ஆர் காம்பசைட் நம்பர்ஸ். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கோம். எக்ஸ்பிளைன் ஒய், அதான் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ப்ராப்ளம் போகிறதுனால நம்ம ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். என்ன டிஃபைன் பண்ண வராங்கன்னா, ஒரு காம்போசிட் நம்பர் எடுத்துக்கோங்க. காம்போசிட் நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறீங்க, ஓகேவா? ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கும் போது ப்ரைம் ஃபேக்டர்ஸால் அதுவும் கண்டுபிடிக்கும் போது ஒரு காம்போசிட் நம்பர் இன்னொரு காம்போசிட் நம்பரோட ஃபேக்டர்ஸ் வந்து சேமாக இருக்காது, யூனிக்காக இருக்கும். எப்போனா ப்ரைம் ஃபேக்டர்ஸால் பண்ணும்போது ஒரு காம்போசைட் நம்பர்ஸை இப்போ பாருங்கள் 20, 10, 27 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். எல்லாரோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம். பட் எல்லாம் சேமாக இருக்கா? இருக்கவே இருக்காது. அதுதான் அதோட யூனிக்னஸ். அதுதான் இந்த தியரம் வந்து ப்ரூவ் பண்ணுது. நம்மளும் எக்ஸாம்பிள்ஸில் அதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். பாஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ப்ரைம் நம்பர் தவிர மற்ற காம்போசைட் நம்பர்ஸ்லாம் வந்துட்டு 2, 3 ஃபேக்டர்ஸ் எப்படினாலும் இருக்கலாம். பட் சேஞ்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம் நம்ம ஃபேக்டர்ஸை. இப்போ இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். நீங்கள் ப்ராப்ளம் வந்து எல்லாருக்குமே தெரியும். 13 காமனாக இருந்துச்சுன்னா ப்ளஸுக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் ப்ளஸ் இருக்கும்போது நம்ம காமனாக எடுத்து எழுதலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். 2x + 4 இருக்குது. இதில் நம்ம 2 காமனாக எடுத்துலாம், ஏன்னா ரெண்டுமே ஒரே டேபிள்ஸில் போகிறதுனால. அதே மாதிரி தான் இங்கேயும் 13 காமனாக இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸை வச்சு டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது, ப்ளஸ் ஆர் மைனஸ் வச்சு பண்ணும்போது நம்ம வந்து காமனாக எடுத்து எழுதலாம். ஸோ 13 வந்து காமனாக இருக்கனால எடுத்து எழுதிட்டோம். 7 × 11 × 13 பதிலாக 1 வந்துடும். ஏன்னா 13 × 13ல. ஸோ அங்கே இன்னொரு 13க்கு பதிலாக 1 வரும். நெக்ஸ்ட் இங்கே 13 போட்டுட்டு 7 × 11 மல்டிப்ளிகேஷனாக தனியாக எடுத்து எழுதிருங்க. ப்ளஸ் அந்த 1 தனியாக எடுத்து எழுதிருங்க, ஓகேவா? இப்போ 13 × என்ன கிடைக்கிது உங்களுக்கு? ஒரு காம்போசிட் நம்பர் கிடைக்குது, ஓகேவா? இங்கே பாருங்க 78 ஒரு காம்போசிட் நம்பர் கிடைக்குது. அதை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணி பாருங்க. 2ஆல் தான் நம்ம எப்போவுமே ப்ரைம் ஃபேக்டர்ஸால் தான் பண்ண முடியும். 3 1s are 3, 3 3s are 9. நெக்ஸ்ட் 13 டைம்ஸ். ஸோ கரெக்டாக ப்ரைம் நம்பரில் முடிஞ்சதுனால நம்ம வந்துட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ 2 × 3 × 13. இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இந்த ப்ராப்ளம்க்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்டேட்மெண்ட் கிளியராக எழுதுங்க. இட் ஹாஸ் மெனி ஃபேக்டர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் 1. ஸோ 1 தவிர மீதி எல்லா ஃபேக்டர்ஸுமே நம்ம எடுத்து எழுத போகிறோம். 1 தவிர, பிகாஸ் 1 இஸ் நெய்தர் ப்ரைம் நார் காம்போசிட், அதாவது ரெண்டு இதுலையுமே வந்து இன்க்ளூட் ஆகாது. நெக்ஸ்ட் 78 இஸ் எ காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சதை எழுதணும். இந்த ப்ராப்ளம்க்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதில் என்ன காம்போசைட் நம்பர் கொடுத்துருக்காங்க? 78. அதுக்கு என்ன நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்? 2, 3 and 13. அதுதான் நம்ம இப்போ எழுத போகிறோம், ஓகேவா? நம்ம ஜென்ரலாக பண்ணிங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் கிடைக்கும். பட் நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கும் போது முக்கியமாக என்ன ஃபேக்டர்ஸ்லாம் கண்டுபிடிப்போம்? 2, 3, 13, 13² and so on. அப்படியே போயிட்டே இருக்கும். ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லா காம்போசைட் நம்பர்ஸ்க்குமே டிஃப்ரெண்ட் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் கிடைக்கும். எல்லாமே சேமாக இருக்காது. அதே மாதிரி நம்ம ஆர்டரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஃபேக்டர்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது. என்னென்ன காம்போசைட் நம்பர்ஸ்க்கு என்ன எல்சிஎம் ஃபேக்டர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறோமோ அதே தான் வரும். ப்ரைம் நம்பர்ஸ்க்கு ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் தான், 1 and itself. என்ன நம்பர் இப்போ 17னா 17 and 1 தான் அதோட ஃபேக்டராக இருக்கும்.
7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5 இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ப்ளஸ் 5 மட்டும் தனியாக இருக்குது. அப்போ இதுலேயும் 5 இருக்குது பார்த்தீங்கன்னா 5 வந்து நம்ம காமனாக எடுத்துக்கணும். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் ப்ளஸுக்கு அப்புறம் அண்டு சப்ராக்டுக்கு அப்புறம் இருக்க நம்பர்ஸ் தான் நம்ம காமனாக எடுக்க முடியும். ஸோ டேக் 5 ஹேஸ் காமன். 5 காமனாக வெளியே எடுத்துட்டதுக்கப்புறம் 5 வெளியே எடுத்துச்சு 7 into 6 into 1 தென் 4 into 3 into 2 into 1 ப்ளஸ் 5 வெளியே எடுத்தாச்சு, இங்கேயும் 1 தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5 வெளியே எடுத்ததுக்கப்புறம் உள்ள எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். தனித்தனியாக கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க ஈஸிக்கு சிம்பிளிஃபிகேஷனுக்காக. 7 into 6 into 1 42, 4 into 3 into 2 into 1 24 வருது. நெக்ஸ்ட்டு அந்த +1. நெக்ஸ்ட்டு 5 into இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 42 into 24 என்ன வருது? சிங்கிள் ஸ்டெப் மல்டிப்ளிகேஷனை ட்ரை பண்ணுங்கள். 4 2s are 8. தென் கிராஸ் மல்டிபிள் 4 4s are 16. 16 + 4 வந்து என்ன வருது? 20. 2 கேரி ஓவர் 4 2s are 8 + 9 10. ஓகேவா? அது அங்கே எடுத்து எழுதிருங்க. 1008 + 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உள்ள இருக்க வேல்யூஸ் ஆட் பண்ணி எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு 5 into 1009 என்னென்னு பாருங்கள். 5045 வருது. அதையே எடுத்து எழுதிக்கங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காம்போசைட் நம்பர் கிடைக்கிது. ஓகேவா? 5 வந்து ப்ரைம் நம்பர், 1009 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஆனால் உங்களுக்கு கிடைக்கிறது என்னது? காம்போசைட் நம்பர். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்கை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா காம்போசைட் நம்பர்ஸை வந்துட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணாலும் எல்சிஎம்மில் சிம்பிளிஃபை பண்ணாலும் உங்களுக்கு என்ன ஃபேக்டர்ஸ் கிடைக்கும்? ப்ரைம் நம்பர்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ரைம் நம்பர்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு காம்போசைட்க்கும் ஒவ்வொரு மாதிரியான டிஃப்ரெண்ட் ப்ரைம் நம்பர்ஸ் தான் கிடைக்கும். அதுதான் வந்து அதோட யூனிக்னஸ். அதே மாதிரி நீங்கள் கோப்ரைம்க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாலும் அதே மாதிரி தான். கோப்ரைம்னா என்னது? நெக்ஸ்ட் வேல்யூஸ் நீங்கள் இது பண்ணாலும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் தான் கிடைக்கும். சேம் ஃபேக்டர்ஸ் கிடைக்காது. எப்படி ஸ்டேட்மெண்ட் எழுதணும்னா, since 1009 is a prime number, the given expression has 5 and 1009 as its factors other than 1 and itself. Hence, it is also a prime number. அதுதான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதுறாங்கன்னா, ஆஸ் பர் ஃபண்டமெண்டல் தியரி ஆஃப் அரித்மெட்டிக்கில் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? காம்போசைட் நம்பர்ஸை வந்து நீங்கள் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எடுத்தாலும் ஆஸ் பர் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காம்போசைட் நம்பர்ஸ்க்கும் ஒவ்வொரு யூனிக், அதாவது டிஃப்ரெண்ட் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தான் கிடைக்கும். சேம் ஃபேக்டர்ஸ் இருக்கவே இருக்காது, வாய்ப்பே இல்லை. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அனதர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 5 into 4 into 3 into 2 into 1 + 2. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 into 2 காமனாக வெளியே எடுத்துட்டோம். ஏன்னா இங்கே பாருங்கள் 2 தான் காமனாக இருக்குது ப்ளஸ் சிம்பிளுக்கு அப்புறம் 5 into 4 into 3 into 1 into 1. ஏன்னா 2 ரீப்ளேஸ் பண்ணி 1 ஆயிடுது. ஏன்னா 2 காமனாக வெளியே எடுத்துட்டோம்ல, ப்ளஸ் அந்த 1. நெக்ஸ்ட்டு 2 into 5 4s are 20. 20 into 3s are 60. 60 + 1 61. ஓகேவா? 2 and 61 கிடைக்குது. 2 and 61 இது ரெண்டுமே வந்துட்டு ப்ரைம் நம்பர்ஸ் தான். ஸோ 2 is only even ப்ரைம் நம்பர், 61 ஆல்சோ a ப்ரைம் நம்பர்ஸ் தான். இது ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸ். இதை மல்டிபிள் பண்ணி பாருங்க. 2 1s are 2, 6 2s are 12. ஸோ 122 வருது. இது வந்து காம்போசைட் நம்பர். ஓகேவா? இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா காம்போசைட் நம்பர் தான் கிடைக்குது. பட் ஒரு 122 வருது. அதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்களேன். 2 and 61 இந்த ரெண்டு ப்ரைம் நம்பர்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். இந்த ரெண்டு ப்ரைம் நம்பர்ஸ் எந்த காம்போசைட் நம்பர்ஸை சால்வ் பண்ணாலும் கிடைக்காது. இந்த 61 அந்த 2வும் ப்ரைம் நம்பர்ஸ் ஆன்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணியும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு ஃபேக்டர்ஸ் ஒன்லி 1 மட்டும் தான் கிடைக்கும். 1 and itself. இந்த மாதிரி இருந்துச்சுனாலே அது வந்து ப்ரைம் நம்பர்ஸ் தான். இதுக்கு ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதலாம்? since the result is a product of 2 and 61 they are prime numbers but it is a composite number. ரெஃபரன்ஸ்க்காக எப்படி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு எழுதணும்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். கோப்ரைம் பேர் அப்படின்னா ஒரு டிவிசிபிள்மாக எடுத்துக்கோங்க. A/B எடுத்துக்கோங்க. ரெண்டும் ஒரே டேபிள்ஸில் போகாது. ஓகேவா? ஒன்லி 1 டேபிளில் மட்டும்தான் போகும். மோஸ்ட்லி நம்பர் சீரீஸில் நெக்ஸ்ட் நம்பர்ஸ் வந்துச்சுனாலே அது வந்து கோப்ரைமாக தான் இருக்கும். காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள் 56 and 63ல் இங்கே 1 தவிர 7 and இன்னொரு காமன் ப்ரைம் ஃபேக்டர் இருக்குது. அப்படி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் ஏ கோப்ரைம். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இங்கே இதில் செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே வந்து ஒன்லி 1 காமன் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கோப்ரைம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா காமன் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதனால் இது வந்து நாட் ஏ கோப்ரைம். இந்த ஒர்க்ஷீட் ட்ரை பண்ணி பாருங்கள். கோப்ரைம் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். Thank you for watching. Subscribe my channel. Support my channel Uvin Logic Hub.